பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை. அடுத்த வரை பேசல நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதியை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கவும், அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பழனி இருந்துட்டு, இப்போ இருக்கிற அக்கறை அப்போவே அக்கா மேலே இருந்திருக்கலாம்ல மச்சான். அக்கா உங்களை தவிர வேற யாரும் சொந்தமாக நினச்சது, இத்தனை வருஷமாக உங்களுக்காக அக்கா வாழ்ந்துட்டு இருந்துச்சே மச்சான். அது சாப்பிட்டுச்சா சாப்பிட்லையான்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, மாத்திரை போட்டியான்னு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல. ஆனால் அக்கா கோவமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கோவமாக இருக்குங்கன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி தனித்தனியாக சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் மேலே இருக்கிற கோவத்தில் நானும் முட்டாள்தனமாக என்னென்னமோ பண்ணிட்டேன். அதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை பார்த்தா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா கோமதி கண்ணை முழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அந்த நிலைமையில இருந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன்ல, ஆனால் என் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் இல்லை. நான் செத்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.